வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? நலமா இருக்கிறோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று நாங்கள் பேச இருக்கும் விடயம் பயம். பயம் 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 அது என்ன பயம் என்ன? பயம் என்பது ஒரு விரும்பத்தகாத உணர்ச்சியாகும். இது எங்களுக்கு நடந்து முடிந்த பயங்கரமான வேண்டாத சூழ்நிலைகள், அனுபவங்களிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாடம் அல்லது மன உணர்வு அல்லது மனத்தினுடைய வேண்டாத வெளிப்பாடு ஆகும். அதில் என்ன பிரச்சனை? சின்ன வயதுல எங்களை பயன்படுத்தி பேய் வருது, பிசாது வருது, அந்த கடவுள் கண்டு இந்த கடவுள் வந்து உங்களை சின்ன வயதுலயே அதை ஊட்டிட்டு பயம் உங்களோட அறிவை வளர விடாமல் மட்டம் தட்டின்னு சொல்றீங்க. அது ஒரு காரணம். மனித ரீதியில் சொல்லுகிறார்கள். இது எங்களால் உணரப்படாத பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்றே சொல்லவும் படுகிறது. எமக்கு ஏற்பட்ட இல்லை நடந்து முடிந்த ஆபத்துகள், பிரச்சனைகள் அல்லது அனுபவங்களால் அதற்கு பலன் தரும் விதமாக அவர்களின் மனங்களில் இருந்து எழுப்பப்படும் ஒருவித உணர்ச்சி. எங்கள் வீடுகளில் கூட இந்த பயத்தை நாம் பார்த்திருப்போம். பெரிய தைரியசாலிகள் போன்று தம்மை காட்டிக்கொள்ளும் எங்கள் பிள்ளைகளே சின்ன பூச்சியை அல்லது பள்ளியை கண்டால் போரும் பயந்து அடித்து கட்டில் ஏறி அவர்கள் படும் பாடு எங்களுக்கு வேடிக்கை. அது இங்க பிறந்த அதுகள் கையால் தூக்கி எறிஞ்சோடு பேசாயிருங்கள். ஆனால் எமக்கு அந்த பய உணர்வு வருவதில்லை. இது ஏன்? எங்களுக்கு வடிவாக தெரியும் அது ஒரு சின்ன பூச்சி, அதை தூக்கி வெளியே போட்டு விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் அது இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுகள் பூச்சியை கண்டவுடன் துள்ளி அடித்து கட்டில் ஏறி அதுகள் செய்கிற அட்டகாசம் சிரிப்பாக இருக்கு. என்ன அப்படி அது மட்டும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த கரப்பத்தனை கண்டா பையன், பள்ளியை கண்டா பையன், அப்படி எத்தனை பேர் கம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. அது அங்கேயும் இருக்குது. ஆனால் அது சூழ்நிலைகள் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்தொழிய மற்றபடி இல்லாத ஏதோ ஒன்றுக்கு ஒரு பயம் இருக்கு. அதோட பிறந்து வளர்ந்தவரையா எங்களுக்கு அந்த பயம் இல்லை. இது காரணம் எங்களுக்கு பேரன்னு சொல்லி தந்துருப்பேன். அது ஒன்றும் இல்லை, தூக்கி வெளியில போட்டால் அது பிரச்சனை தீர்ந்தேன். ஆனால் அதை நாங்கள் எங்கட வெளியில சொல்றோம். ஏன்னா அதில் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. அது இங்கே நாட்டின் சூழ்நிலை அப்படி. என்ன இளம் கன்று பயமறியாது என்பார்கள். இந்த பயம் பற்றிய உணர்வுகளை நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு தவறாக போதிக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம். அதை தொடாத, இதை அங்கவை, இதை தொட்டால் இது இப்படி செய்யும் என்று சொல்லி தேவையில்லாத கூடாத பழக்கங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களின் அறிவை, அவர்களின் சிந்திக்கும் தன்மையை நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம் என்று இங்கே ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். அது இங்க கனடாவில் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் பயம் என்னன்னு சொல்லுவோம். இல்லை இல்லை, பயமோ இல்லையோ அப்படியான ஒரு தப்பான அபிப்பிராயமா வளர்க்கக்கூடாது. அதுக்கு காரணங்கள் கணக்க சொன்னாங்க. பிள்ளை குழந்தை பிள்ளையா இருக்கு, நீ ஆவண்டு சாப்பிடாட்டி பூதம் வந்து பிடிச்சிடும், அது வந்து பிடிச்சிடும்னு சொன்னோடனே அந்த பிள்ளைங்க மன இயல்பு பாதிக்கப்படுது. அப்படித்தானே வளர்த்தது. அப்படித்தானே. இல்லை அப்படி நாங்கள் ஒரு தப்பான அறிவுரைகள் சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பதனால் பிள்ளைகளினுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரென்தான மன உணர்வுக்கு அதுகள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏனென்று கேட்டால் இங்க நீங்கள் போனையும் கொடுத்து படத்தையும் காட்டி டிவியும் காட்டி தானே சாப்பாடு ஊர்களி அங்க ஊர்ல ஐயோ அம்புலி மாமா இல்லாட்டி பெருட்டி அங்க வர போறது மாமா அடிக்க போற பிடிக்க போறேன்னு சொல்லி தான் சாப்பாடு இருக்கிறேன். இங்க அப்படி இல்லை. இங்க ராசா இந்த அங்க பேருங்கோ போனை பார்த்துக்கொண்டா சாப்பாடு உருவாடும். அப்படியே இப்படி பயப்படுத்தி இங்க வளர்க்க நீங்களேலாம் ஏன்னா பிள்ளைகள் உங்களை தான் பயப்படுத்தி வளர்த்தோம். நான் போனை காட்டி வளர்க்குறதும் சரி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுவும் ஒரு பிள்ளையான ஒரு இதான். அந்த நேரத்தை கருதி அந்த பிள்ளை வடிவா சாப்பிடுவோன்றக்காக பிள்ளைக்கு விருப்பமான ஒன்றை கொடுக்குறோம். ஒரு வயது பிள்ளைக்கு போனை காட்டி சாப்பாடு கொடுக்குற தரமான ஐடியா இல்லை. அதான் தேவையாண்டி கொடுக்குறோம். அதுக்கு அதான வழி. எனவே உங்கள் பிள்ளைகளை ஒரு தைரியமான, ஆரோக்கியமான, சிந்தனை உள்ளவர்களாக வளர்க்க தைரியமான நல்ல கதைகளை கூறுவதன் மூலம் அவர்களை ஒரு தலை சிறந்த அறிவாளிகளாக மாற்ற முடியும் என்றும் அறிவியல் கூறுகிறது. உங்கள் வீடுகளில் தான் ஒரு சிறு பிள்ளை ஆரம்ப பள்ளிக்கூடம் என்பதை எங்கள் இளம் பெற்றோர்கள் மறக்கக்கூடாது. உங்கள் வீடுகள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்ப பாடசாலை. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி அதை வளர்க்குறீர்களோ, எப்படியான குணாசியங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ, அதுதான் நாளைக்கு அந்த பிள்ளை அப்படித்தான் பெறும். நீங்கள் ஒரு பயங்கர யுத்தத்தை கண்டு கேட்டு பார்த்து அனுபவித்துத்தான் இங்கு வந்தோம். எனவே எங்கள் மனம், உடல் எப்படி இருக்கும், எப்படி இருந்து அதில் நான் தப்பி வந்தோம் என்று நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது இல்லை. என்றாலும் அப்படியான பய உணர்வுகள் வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு தொற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. அது சரி, எங்களுக்கு அதாவது தமிழர்கள் இந்த பய உணர்வு சற்று அதிகமாக காணப்படுகிறதாக நாங்கள் கருதுகிறோம். அது உண்மை. ஏனென்றா ஐயா, நாங்கள் ஊருக்குள்ளே இருக்க எங்களுக்கு
நாட்டில் பிரச்சனை தலைக்கு மேலே வந்துடுது. என்ன ஆமைக்காரன் வந்து புடப்புடன்ட்டு கொட்டுறான் ஒரு பிளேன்ல. அப்ப நாங்கள் இங்கே ஓடுறோம். அவன் வந்து ஆறுன்னு பாராத்தானே சொல்றான். அது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை ஒன்று கேட்போம். ஏன் எங்களுக்கு பய உணர்வு சற்று அதிகம். நாங்கள் சிறு பிள்ளைகளாக பாடசாலைக்கு போகும் பொழுது எங்கள் 4 பேர் இருந்தால் எங்களோட குரூப்புக்கு ஒருத்தன் தலைவராக இருப்பான். அவன் இங்கே வாடணும்னா ஓடி போய் நிற்போம், கையை கட்டிக்கொண்டு அவர் சொல்றது தான் கேட்போம். பிறகு இன்னொரு கொஞ்ச காலம் வளர்ந்து 10 வயது 15 வயது வந்தோடனே எங்களுக்கு ஒரு ப்ரிஃபெக்ட் இருப்பார். சரி, அப்போ அவர் சொல்றபடி தான் நாங்கள் கேட்போம். அவர் சொல்றதை கேட்கலன்னா அவர் அங்கே சொல்லி கொடுத்து எங்களுக்கு பிரச்சனையை வண்டி தருவார். பிறகு கொஞ்சம் வளர்ந்தா பிறகு சைக்கிளில் டவுல் போனோடனே போலீஸ் கண்டுபிடிச்சு எங்களுக்கு அடிக்கும். இங்கே வா, எங்கே போகிற, என்ன லைட் இருக்கு அது இருக்கான்னு அடிக்கும். அப்போ அதுவும் கையை கட்டிக்கொண்டு வளர்ந்துனாங்க. பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போனோடனே ராணுவத்தை கண்டோடனே துவக்க கொண்டு நெஞ்சில் வச்சோடனே எங்களுக்கு நடங்குது. என்ன அப்படி நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொருவருக்கு பயந்து வந்தபடியால் எங்கள் தமிழாக்களுக்கு கூடுதலான பய உணர்ச்சி இருக்கு. கல்யாணம் அப்புறம் மனசியோ மனசு இங்க வாங்க, என்னப்பா உங்களுக்கு அறிவு இருக்கா என்று சொன்னோட அது ஒரு ரெடியா கிடக்கு. பயந்தான் வாழ்க்கையே வாழ்க்கையே பயமான ஓடுது. அப்படி எங்களோட பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள் வளர்க்காதீர்களோ என்றுதான் சொல்லுகிறோம். என்ன பின்பு எங்க போனாலும் நாங்கள் அதே பிரச்சனையெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இதுல நாங்கள் இப்படி கேட்க இலங்கை மக்கள்லாம் கூடுதலாக அப்படியான பாதிப்புக்குள்ளாடு ஒழிய மற்றபடி கனடா பொறுத்த மட்டும் சிஸ்டமேட்டிக்காக பிள்ளைகளை படிப்பிச்சு வளர்க்குறாங்க. அப்படி அவர்கள் இப்படியான சிச்சுவேஷன் இருக்குமென்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆய்வு என்ன சொல்றதுன்னு நீங்களாம் சொல்லுவோம். அப்படி இங்கே உள்ள ராணுவம் போலீஸோ கதை கேட்க வந்து ரெஸ்பெக்டாக தான் இருக்கணும். எங்களோட ஊரில் அப்படி இல்லையா, போலீஸ்காரன் வந்தபோது அடிதான், சரியோ புள்ளியோ என்ன வந்து உடனே அடிச்சு போட்டு தான் நான் திருப்பி கேட்பாங்க. இங்கே அப்படி இல்லை, அவன் கெட்டவன நல்லவனும் சேரண்டு கூப்பிட்டு உள்ள விஷயத்த சொல்லி அன்பா கதைப்பாங்க. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு பயம் இந்த ராமாயணம் இல்லை. ஆனால் எங்களோட ஊரில் பொலிசக்காரரை கண்டாலே நடக்க ஏன்னா உங்களோட எடுத்து அடிக்கிறாங்களே, பயம் அடி. இப்ப 1ஆம் வகுப்பிலிருந்து நாங்கள் வளர்ந்து கல்யாண வாழ்க்கைக்கு வரும் வரையும் அந்த பய உணர்வுடன் வளர்ந்தோம். எனவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியமான உணர்வை கொடுத்து அவர்களை தைரியசாலிகளாக வளர்க்க வேண்டியது எங்கள் கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரிய உணர்வு தான் உங்களை மேன்மேலும் உற்சாகப்படுத்தும், முன்னேற்றும். எனவே உங்களுக்கு சரி என்று பட்டதை தைரியமாக செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.